ஹாய் ஹலோ வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? இன்றைக்கி நம்ம காலிஃப்ளவர் குழம்பு செய்ய போகிறோம். கேரளா ஸ்டைலில் செய்கிறோம். எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு நம்ம ஒரு பேன் வைக்கலாம். நம்ம சேனல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம கொஞ்சம் எண்ணெய் ஊற்றுறோம். அதில் ஒரு துண்டு பட்டை, கொஞ்சம் சோம்பு, ஒரு கிராம்பு, ஒரே ஒரு முந்திரி பருப்பு, தேங்காய் எல்லாத்தையும் போட்டு வதக்குறோம். இது நல்லா வறுத்து அரைச்சி தான் செய்யணுங்க. அப்போ டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா கோல்டன் கலர் ஆகிற வரைக்கும் நல்லா வறுத்துக்கணுங்க. புதுசாக சேனல் ஓப்பன் பண்ணியிருக்கோம். எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்காய் நல்லா வறுபடணுங்க. அப்போ தான் நம்மளுக்கு அந்த பச்சை வாசம் இல்லாமல் நல்லாயிருக்கும். தேங்காய் நல்லா வறுத்தாச்சுங்க. இதில் மல்லித்தூள் 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாங்க. 1 ஸ்பூன் மிளகாத்தூள், கொஞ்சம் மஞ்சத்தூள், அதில் கொஞ்சம் காஷ்மீரி மிளகாத்தூள் போட்டுக்கலாம். இது கலருக்காக தாங்க. இது நல்லா வறுபட்டுருச்சுங்க. நம்ம ஒரு தட்டத்துக்கு மாற்றிக்கலாம். மறுபடியும் அதே பானில் எண்ணெய் வச்சு ஊற்றிக்கணுங்க. அதில் கொஞ்சம் இஞ்சி, 5 பல்லு பூண்டு, ஒரு 10-15 சின்ன வெங்காயம், அதுக்குள்ளே நம்ம 2 தக்காளி கட் பண்ணிக்கலாங்க. வெங்காயம் கொஞ்சம் நல்லா வணங்கணும். இப்போ வெங்காயம் வணங்கிடுச்சுங்க. நம்ம தக்காளி போட்டு நான் 2 தக்காளி போட்டுக்கிறேங்க.
இது வந்து கேரளாவில் இப்படி தான் தைக்குவாங்க, நல்லாயிருக்கும். சப்பாத்திக்கு, சாப்பாடு, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். இந்த வாட்டி இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், செஞ்சு பார்த்து கமெண்ட்னு சொல்லுங்கள். இப்போ இது நல்லா வணங்கிருச்சுங்க. இதை நல்லா ஆற வச்சு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த தேங்காய் தக்காளி வணக்கிறது சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். ஆறப்படணும் கொஞ்சம் நேரம். இப்போ இதையெல்லாம் நம்ம ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாங்க. இதை வந்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. இப்போ நம்ம இன்னொரு கடாய் வச்சுக்கலாம். கொஞ்சம் கடுகு பொரியிற அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு கொஞ்சம், கடுகு பொரிஞ்சு வரணும். பொரிஞ்சு வர்ற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணணும். கடுகு பொரிஞ்சிருச்சு, கருவேப்பிலை போட்டுக்கலாம். காலிஃப்ளவர் வந்து நல்லா சுத்தம் பண்ணி கழுவி சுடுதண்ணில் போட்டு எடுத்து வச்சுருக்குறேங்க, அதையும் போட்டுக்கலாம். இது ஒரு கொஞ்சம் வணக்கி விட்டுட்டு நம்ம இந்த அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட் இது போட்டுக்கலாம். நம்ம எவ்வளோ கெட்டியாக வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணியை ஊற்றி உப்பு போட்டுக்கலாங்க. கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். நல்லா கெட்டியாக வேணும்னா கொஞ்சம் கம்மியாக தண்ணி ஊற்றிக்கோங்க. இல்லை சாப்பாடுக்கு சப்பாத்திக்குங்கிற மாதிரினா கொஞ்சம் லூஸாக இருக்கட்டுங்க. நல்லா இது கொதித்து வெந்து வரும்போது கரெக்டாக இருக்கும்.
இப்போ நம்ம அதை மூடி வச்சுக்கலாம், நல்லா கொதி வரட்டுங்க. இப்போ குழம்பு வந்து நல்லா கொதிச்சுட்டு இருக்குதுங்க. இன்னைக்கு காலைஃப்ளவர் வந்து நல்லா வேகணும், வேகிற அளவுக்கு நம்ம வெயிட் பண்ணலாம். அவ்வளோதாங்க, சுவையான கேரளா காலிஃப்ளவர் குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. அப்படியே கொத்தமல்லி தலை தூவி எடுத்துட்டு நம்ம இறக்கிக்கலாங்க. நம்ம குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. எல்லோரும் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். எல்லோரும் செஞ்சு பார்த்து கமெண்டில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.